என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்தில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி அறியாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதை உனக்கு தெரியப்படுத்துவதற்காகவும் உனக்கு உணர்த்துவதற்காகவும் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். மேலும் உனக்கு இந்த கஷ்டங்களை எல்லாம் தரப்போவது யார் தெரியுமா? உன்னுடைய இரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு உறவு என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் உன்னிடத்திலே பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் செல்லமே, நீ உன்னோடு நெருக்கமாக இருக்கின்ற ஒரு உறவால் உனக்கு மிகுந்த மனவேதனையை நீ அடைய யோசிக்கின்றாய். என் தங்கமே, நீ அடையப் போகின்றாய். நீ இதற்கு முன்னால் அந்த மனவேதனையை அடைந்திருப்பாய். ஆனாலும் உன்னை காயப்படுத்துவதற்காகத்தான் அவர்கள் இங்கே பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். எப்பொழுதும் ஏதாவது ஒரு காரியம் நடக்கும் பொழுது நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது என்று நாம் சற்று விசாரிக்க வேண்டும் அல்லவா? நமக்கு என்ன நடந்தால் என்ன, அவர் செய்தால் செய்துவிட்டு போகட்டும், நம்மை யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்ற அசட்டு தைரியத்தில் நீ ஒருபொழுதும் இருந்துவிடக் கூடாது. ஏனென்றால் பிரச்சனைகள் எப்பொழுது யாரால் எந்த ரூபத்தில் வரும் என்று உனக்கு தெரியாது. ஆனால் உன் அம்மா நான் இருக்கும் பொழுது உன் அம்மா எனக்கு தெரியும் அல்லவா? எப்பொழுதுமே வாழ்க்கையில் நீ முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா உனக்கு சொல்லி அறிவுறுத்தி கொண்டு வருகின்றேன். நீ எல்லாம் நடந்து முடிந்த பிறகு, ஐயோ, நான் இதையெல்லாம் எதிர்பார்க்கவில்லையே, இவர்கள் இப்படி செய்வார்கள் என்று ஒரு துளி கூட நான் கனவில் கூட நினைக்கவில்லையே, இதை என்னால் நம்ப முடியவில்லையே என்று நீ சொல்லி கொண்டிருப்பாய் அல்லவா? அதுபோன்று நீ ஆச்சரியங்கள் உன் வாழ்வில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உனக்கு முன்கூட்டியே உன் அம்மா நான் எச்சரிக்கின்றேன். இந்த அம்மா உனக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை முன்கூட்டியே ஒவ்வொரு முறையும் தெரிவித்து கொண்டுதான் இருக்கின்றேன். என்னுடைய வாக்கு சத்திய வாக்கு என்பதனை நீ புரிந்து கொள். இந்த இரத்த உறவானது உன்னுடைய வீட்டில் வசிப்பவராக கூட இருக்கலாம், உன்னுடைய இல்லத்தில் உன்னுடைய குழந்தையாக கூட இருக்கலாம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் உனக்கு எந்த நேரத்தில் என்ன துரோகத்தை செய்ய காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல நீ வாழ வேண்டும். நம்பிக்கை என்பது எல்லோரிடமும் வைக்க வேண்டியதுதான். அதற்காக கண்மூடித்தனமான நம்பிக்கையை யார் மீதும் வைக்க வேண்டாம். அவர்கள் நடவடிக்கையின் மீது நிச்சயமாக உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும். அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் மீது ஆரோக்கியமானதாக இருக்கும் பட்சத்தில் அவைகளை நீ விட்டுவிடலாம். ஆனால் அவர்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி உனக்கும் அவமானத்தை தேடித்தரக்கூடிய விஷயங்களை உனக்கு செய்ய துணிந்து விட்டார்கள். என் தங்கமே, நிச்சயமாக அதில் உன்னுடைய கவனம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்கு அது புரியாது. அவர்களுடைய சிறு வயதில் அவர்கள் என்ன செய்கின்றோம், நாம் செய்வது சரியா தவறா என்று கூட தெரியாதவர்கள் அப்படி இருப்பவர்கள். நீ கஷ்டப்படும் பொழுது அப்பொழுதுதான் முன்பு எவ்வளவு தீமைகள் செய்தோம், எவ்வளவு சிரமங்களை ஏற்படுத்தினோம் என்பதனை உணர்ந்து கொள்வார்கள். நாம் மற்றவர்களின் பேச்சை கேட்காமல் விட்டுவிட்டோம் என்று என் குழந்தையே, நீ ஒருபொழுதும் வருத்தம் அடையாதே. ஏனென்றால் உன்னுடைய செயல்களுக்கு தகுந்தது போல பலனை நீ அனுபவித்து விட்டாய் என்பதனை உன்னுடைய நினைவில் நீ வைத்துக்கொள். என் பிள்ளையே, நீ அதனால் யாராக இருந்தாலும் சரி, சற்று அவர்களிடம் நீ கவனமாக இருக்க வேண்டும். அவர்களின் நடவடிக்கைகளில் எப்பொழுதும் நீ உன்னுடைய பார்வையை வைத்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் நமக்கு என்ன நடந்தாலும் சரி, நாம் நமக்கென்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் என்று ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது. உறவுகள் உனக்காக
உடைக்கப்பட்டது அல்ல. ஒருவரின் மீது ஒருவர் அன்பு வைத்து ஒருவரினுடைய விஷயங்களில் இன்னொருவர் அக்கறை கொண்டு வாழ்வதுதான் இந்த வாழ்க்கை என்பது நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ மட்டும்தான் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்க வேண்டும். மற்றவர்கள் உனக்கு தேவையில்லை என்றால் நாளையே உன்னுடைய வாழ்க்கை வெறுமையாகத்தான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே. இன்று நான் உனக்கு காட்டிக் கொடுக்கின்ற இந்த அறிகுறிகள் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு தேடித்தந்த அவமானத்தையும் தேடித்தராமல் நீ முன்னெச்சரிக்கையாக இருப்பதற்காக. நாளை செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே இதை சார்ந்துதான் உனக்கு அமையும். உனக்கு கெட்ட பெயர் வந்துவிட்டால் மீண்டும் ஒரு நல்ல பெயரை பெறுவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அவ்வளவு எளிதாக யாருக்கும் இது கிடைத்து விடாது. என் பிள்ளையே, நீ உன்னை பற்றி பேசுகின்ற வார்த்தைகளில் நேர்மறையான சிந்தனைகள் இருக்க வேண்டும். என் தங்கமே, நேர்மறையான சிந்தனைகள் இருந்தால் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, இது போன்ற பல பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் கூட வந்துதான் எப்பொழுதும் போய்கொண்டிருக்கின்றது. உனக்கு எளிதாக கெட்ட பெயரை வாங்கி தந்து விடுவதில் குறியாக இருக்கின்றார்கள். என் குழந்தையே, நீ இதில் கவனமாக இருக்க வேண்டும். உன் அம்மா நிச்சயமாக என் வாக்கினை நீ கேட்டு உன்னுடைய வெகுளித்தனத்தை கண்டு நான் சிரிப்பதா இல்லை அழுவதா என்றே எனக்கு தெரியவில்லை. என் தங்கமே, உன்னுடைய வெகுளித்தனத்தை அதை நான் கண்டு சிரிப்பதா இல்லை அழுவதா என்று எனக்கு தெரியவில்லை. எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பிவிடுகின்றாய் அல்லவா? என்ன சொன்னாலும் அதன் உண்மைத்தன்மையை கூட நீ அறிவது இல்லை. அதை அப்படியே நம்பிவிடுகின்றாய் அல்லவா? ஆனால் உனக்குள் எத்தனை கலகத்தை ஏற்படுத்துவதற்காக உன்னோடு பழகுகின்றார்கள் என்பதனை நீ அறியாமல் இருக்கின்றாய். பிரச்சனைகள் வந்த பிறகுதான் நீ அதை உணர ஆரம்பிக்கப் போகின்றாய். அதனால் மனிதர்களுடைய மனம் எப்பொழுதும் எப்படி வேண்டுமானாலும் மாறிக்கொண்டே இருக்கும் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னிடம் ஒன்று பேசிவிட்டு இன்னொருவரிடம் வேறொன்று பேசிவிட்டு செல்லும் சாதாரண மனிதர்களைப் போல நீ மற்றவர்களை நம்பாதே. உன்னிடம் உன்னை பாராட்டி விட்டு மற்றவர்களிடம் உன்னை ஏசிவிட்டு செல்கின்ற இந்த உலகம்தான் நல்லவற்றையும் கொண்டு செல்கின்றது என்பதனை மனதில் நீ வைத்துக்கொள். அதனால் என் தங்கமே, எல்லோரிடமும் நீ கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக மாறிவிட்டது. யாரையும் நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்கிவிடாதே. உன்னுடைய மனசாட்சிக்கு எது சரி என்று படுகின்றதோ அதனை நீ செய்து கொண்டே வர வேண்டும். என் தங்கமே, உதாரணத்திற்கு குடும்பம், சொத்து, தகராறு சம்பந்தமாக ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமாயின் என் குழந்தையே, நீ அதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உன்னை ஏமாற்றுவதற்காக பல குழிகள் அங்கே தோண்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். அந்த குழியில் நீ விழுந்து விடாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடாமல் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் நிச்சயமாக நீ தப்பித்து கொள்வாய். இங்கே ஒருவரை ஏமாற்றுவதற்கும் ஒருவருக்கு துரோகம் செய்வதற்கும் யாருக்கும் எந்த ஒரு மனசாட்சியும் உறுத்துவதாக தெரிவதில்லை. எளிதாக செய்துவிட்டு சென்று விடுகின்றார்கள். இதனால் யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் ஒருபொழுதும் சிந்திக்கவில்லை என்பதனை நீ மனதில் வைத்துக்கொள். யார் எப்படி போனால் என்ன, நமக்கு என்ன கிடைக்கப் போகின்றது? யார் எப்படி போனால் என்ன, நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தால் போதும் என்றுதான் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். என் செல்லமே, இது போன்ற மனிதர்களைப் போல எப்பொழுதும் நீ இருக்க வேண்டாம். ஆனால் நீ கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது என்பதனை புரிந்து கொள். ஏனென்றால் என் குழந்தையை, நீ கதறி எழுவதை நான் கண்கூடாக கண்டேன். உன்னுடைய சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளில் வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? அதில் சம்பந்தப்பட்டவர் தேவையில்லாத வேலைகளை எல்லாம் செய்து அவர் தனக்கென்று இருக்கின்ற அதனை மாற்றிக்கொள்ள முற்பட்டதும் இப்பொழுது
அது நீதிமன்றத்தில் இருக்கின்றது என்பதும் இந்த அம்மாவிற்கு தெரியும். என் தங்கமே, இதை நீ புரிந்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் என் குழந்தையே, நீ ஒரு நாள் கதறி அழுததை இந்த அம்மா நான் கண்கூடாக கண்டேன். ஒருவரினுடைய சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து குழப்பத்தில் இருக்கும் பொழுது அதில் சம்பந்தப்பட்டவர் தேவையில்லாத வேலைகளையெல்லாம் செய்து அதை தனக்கென மாற்றிக்கொள்ள முற்பட்டதும் இப்பொழுது அவையெல்லாம் தெரிந்து வரும் பொழுது நாம் இப்பொழுது பெரிய பிரச்சனையாக பெரிய துரோகங்களுக்கு நடுவிலா இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று என் குழந்தை நீ இப்பொழுது மனவேதனையை அனுபவித்து வருந்தி கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, நீ கவலைப்படாதே. உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருக்கின்றேன். நீ எதை நினைத்தும் கலங்காமல் தைரியமாக இரு. இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இன்று உன் அம்மா ஒரு அவசர செய்தியோடு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையை, வணங்கக்கூடாத ஒரு தெய்வத்தை நீ வணங்கி கொண்டிருக்கின்றாய். நீ செய்த இந்த தவறினால் உனக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி என்ன தெய்வத்தை வணங்கினாய்? உனக்கு ஏன் இத்தனை பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை உன்னிடத்தில் சொல்லிவிட உன் அம்மா நானென்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, பொதுவாக வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் எதை பற்றியுமே யோசிப்பது கிடையாது. அங்கு சென்று நின்று விடலாமா, இங்கு சென்று தீர்த்து விடலாமா என்று ஓடுகின்றோமே தவிர நாம் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான சரியான பாதையில்தான் பயணித்து கொண்டிருக்கின்றோமா என்று ஒரு நாளும் யோசிப்பதில்லை. எல்லா பிரச்சனைகளையும் நாம் எப்பொழுதுமே பெரிதாக கண்டு கொள்வதில்லை. யார் நமக்கு என்ன பிரச்சனைகள் கொடுத்தார்கள் என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய். அதிலிருந்து வெளிவர முயற்சிகளை செய்வது மட்டுமல்லாமல் நாம் மற்றவர்களின் பேச்சையும் கேட்க தொடங்கிவிடுகின்றோம். என் குழந்தையே, இந்த அம்மா நான் உனக்கு இத்தனை அவசரமாக இந்த செய்தியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் நீ வணங்காத தெய்வமில்லை, போகாத இடமில்லை. ஆனால் உனக்கு மட்டும்தான் பிரச்சனைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. உன்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாத பல சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு உருவாகி கொண்டிருக்கின்றது. என்ன செய்ய போகின்றோம், ஏது செய்ய போகின்றோம் என்று நீ புலம்பி தவிக்கின்றாயே தவிர இதிலிருந்து எப்படி வெளியே வரப்போகின்றோம் என்று இதுநாள் வரையிலும் உனக்கு தெரியவில்லை. அதிலிருந்து எப்படியாவது நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் அல்லவா? எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் வாழ்க்கையை நாம் நிச்சயமாக காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும் அல்லவா? ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த கஷ்டங்களை அதிகமாக நீ அனுபவிக்க தொடங்கிவிட்டாய் என்பதுதான் உண்மை. இந்த வாழ்க்கைக்குள் பிரச்சனைகள் அதிகமாகத்தான் அதோடு சேர்ந்து நீ பயணிக்க தொடங்கிவிட்டாய். கஷ்டங்கள் வருகின்றது, சமாளிப்போம் என்று நினைப்பதை விட நாமும் சேர்ந்து இந்த கஷ்டத்தோடு இருப்போம் என்று நினைக்க தொடங்கிவிட்டாய். இந்த அளவிற்கு உனக்குள் எண்ணங்கள் வந்ததற்கு காரணம் வேறு ஒரு தெய்வத்தை நீ வணங்கியது. நீ வணங்கிய இந்த தெய்வத்தை உனக்கு இருக்க வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் கிடையாது. எதனால் இந்த அம்மா இப்படி சொல்கின்றாள்? தெய்வம் எல்லாம் ஒன்றுதானே, எல்லா தெய்வங்களும் நல்லதுதானே செய்யும் என்று நீ யோசிக்கலாம். ஆனால் அது உண்மையல்ல என் குழந்தையே. உண்மையாகவே உன் மீது அக்கறை கொண்டு நீ கேட்கின்ற விஷயங்களை செவி கொடுத்து கேட்டு அதை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர்கள் உன்னுடைய குலதெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வங்களும் தான். அது மட்டுமல்ல என் குழந்தையே, உன்னிடத்தில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பை அள்ளி கொடுக்க கூடியவர்கள். எந்த ஒரு விஷயம் உன்னிடத்தில் எதையும் அவர்கள் கேட்பது கிடையாது. இதை செய்தால்தான் நான் உனக்கு அதனை செய்து கொடுப்பேன், இதை தந்தால்தான் நான் உனக்கு அதை தருவேன் என்று ஒரு பொழுதும் இவர்கள் உன்னிடத்தில் எதையும் வேண்டி விரும்பி நின்றது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது சரி எது தவறு என்று தெரிந்தும் உனக்கு
தனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று புரிந்தும் அதை கொடுக்க சரியாக கொடுத்து கொண்டிருப்பவர்கள் அல்லவா உன்னுடைய குலதெய்வம். இவர்களை தாண்டியா நீ ஒரு தெய்வத்தை வணங்கினாய் என்று சற்று நீ சிந்தித்துப் பார். என் குழந்தையே, ஒரு கஷ்டம் வந்தவுடன் நீ கண்ணீர் விட்டதை பார்த்தவுடன் ஒவ்வொருவரும் உனக்கு ஒவ்வொரு ஆலோசனைகளை சொல்வார்கள். நீ இங்கு சென்று பார், இந்த இடத்திற்கு சென்று பார், இந்த கோவிலுக்கு செல், இங்கே ஒருவர் இருக்கின்றார், அவர் உனக்கு ஆசிகளை கொடுப்பார் என்று நீயும் சொல்வாய். ஆனால் அங்கு சென்ற பிறகு அந்த பரிகாரத்தை செய்யுங்கள், இந்த பரிகாரத்தை செய்யுங்கள், இத்தனை ஆயிரத்தை கொடுங்கள், இத்தனை லட்சத்தை கொடுங்கள் என்று உன்னை நடுத்தெருவில் இழுத்து விடுவார்கள். என் குழந்தையே, 1000 ரூபாயாக இருந்தாலுமே நீ ஓரிடத்திற்கு சென்று தெய்வத்தை வணங்கும் பொழுது அங்கு உன்னை இந்த ரூபாயை வைத்துதான் இதை செய்ய முடியும் என்று ஒருவர் சொல்கிறார் என்றால் அது தவறான இடத்தை நோக்கி நீ சென்றிருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. அங்கே வயிற்று பிழப்பிற்காக அவர்கள் செய்கின்ற ஒரு விஷயம், அதை தவறு என்று உன் அம்மா நான் சொல்லவில்லை. அது அவர்களினுடைய திறமை. ஆனால் அதுதான் தெய்வம் நமக்கு தரக்கூடிய விஷயம் என்று நீ நினைப்பதும் அதன் பின்னாலேயே சென்று அத்தனையும் இழப்பதும் உன்னுடைய தவறு. உன் குலதெய்வம் உன் இல்லத்தின் வாசலில் இருக்கின்றது. உன் குலதெய்வம் உனக்கு மிகவும் அருகாமையில் இருந்து உன்னை பார்த்து கொண்டு இருக்கின்றது. அவர்களை விடுத்து நீ இன்னொரு இடத்திற்கு சென்று பரிகாரங்களை செய்கின்றார் என்றால் நிச்சயமாக என் குழந்தையே, அதற்கு பின்னால் ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? அம்மா சொல்வதை தெளிவாக புரிந்து கொள். இப்போது உன்னிடம் ஒருவர் உனக்கு கஷ்டம் வருகின்றது, பணக்கஷ்டம் அதிகமாக இருக்கின்றது, அல்லது ஏதோ ஒரு வேதனை அதிகமாக இருக்கின்றது, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்கின்றாய் என்றால் அதற்கு என்ன சொல்வார்கள்? முருகனை தரிசனம் செய், திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று வா, பழனி முருகனுக்கு சென்று வா என்று சொல்வார்கள். அவருக்கு ஒரு வெற்றிலை தீபத்தை ஏற்று என்று சொல்வார்கள். இதுவெல்லாம் தவறு கிடையாது. இதுவெல்லாம் நீ சாதாரணமாக தெய்வத்தை வணங்கி நீயாகவே செய்யக்கூடிய விஷயங்கள். உனக்கு மனதிருந்தால் நீ செய்தால் போதும். முருகன் உன்னை எங்கிருந்தாலும் ஆசீர்வதிப்பார் என்பது உனக்கு நன்றாக தெரியும். அதே நேரத்தில் உனக்கு ஒரு பிரச்சனை வருகின்றது என்று சொன்னவுடன் நீ அங்கு இருக்கின்ற ஒரு கோவிலுக்கு செல், அங்கே இதுவெல்லாம் செய்வார்கள், அதிகாரம் செய்வார்கள் என்றெல்லாம் சொல்லி உன்னை அனுப்புகின்றார்கள். உன்னுடைய துணைவசம் உன்வசம் வரவேண்டும் என்று உன்னை யாரேனும் எங்கேனும் அழைத்து செல்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம்.